மக்களவைத் தேர்தலுக்கான 3 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் 96 தொகுதிகளுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு எந்தெந்த தொகுதிகளில் நடைபெறவுள்ளது, களமிறங்கும் நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார் என இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை 283 தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் மேலும் 96 தொகுதிகளுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய 3 நாட்களே எஞ்சியிருப்பதால் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 4ஆம் கட்ட தேர்தலில் 1717 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவர்களில் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் கன்னூஜ் தொகுதியில் களமிறங்கியுள்ளார். இவரை எதிர்த்து கன்னூஜ் தொகுதியின் தற்போதைய எம்பியான சுப்ரத் பதாக் போட்டியிடுகிறார். பீகாரின் பெகுசராய் தொகுதியில் போட்டியிடும் ஒன்றிய அமைச்சர் கிரிராஜ் சிங்கை எதிர்த்து இந்தியா கூட்டணியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் அவதேஷ் குமார் ராய் களமிறங்கியுள்ளார். ஜார்க்கண்டின் குந்தி தொகுதியில் ஒன்றிய அமைச்சர் அர்ஜுன் முண்டா மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் காளிச்சரண் முண்டா இடையே போட்டி நிலவுகிறது. ஆந்திராவின் கடப்பா தொகுதியில் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் OS ஷர்மிளா தனது சகோதரர் OS அவினாஷ் ரெட்டியை எதிர்த்து போட்டியிடுகிறார். மேற்கு வங்கத்தின் பரம்பூர் தொகுதியில் காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் ஆகியோர் மோதுகின்றனர். தெலங்கானாவின் ஹைதராபாத் தொகுதியில் AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசியை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்தில் மசூதியை நோக்கி அம்பெய்வதைப் போல சைகை செய்து சர்ச்சையில் சிக்கிய பாஜக வேட்பாளர் மாதவி லதா போட்டியிடுகிறார். ஆந்திராவில் மக்களவை தேர்தலோடு அம்மாநில சட்டமன்ற தேர்தலும் ஒரே கட்டமாக மே 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 175 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் OSR காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. 4 கட்டங்களாக நடைபெறும் ஒடிசா சட்டமன்ற தேர்தல் மே 13ஆம் தேதி தொடங்குகிறது. ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம், பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.